அனைவருக்கும் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான எக்ஸாம் கால்ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இந்த நேரம் வந்து உங்களுக்கு அரவுண்ட் ஒரு 3000 வேக்கன்ஸீஸ்க்கு மேல உங்களுக்கு கால்ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இப்போதைக்கு கால்ஃபார் பண்ணியிருக்கிற வேக்கன்ஸீஸ் அளவு. இதோடைய அளவு வந்து எக்ஸாம் நடக்கும்போது, அடுத்தது கவுன்சிலிங் நடக்கும்போதெல்லாம் உங்களுக்கு வேக்கன்ஸீஸ் இன்கிரீஸ் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில நம்ம ஒரு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வழியா குடுக்குறோம். ஸோ, இது வந்து உங்களுக்கு கிளாஸ் பிளஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேட்சோட சேர்ந்த ஒரு கோர்ஸ். இதுக்கு பேரு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி குரூப் 4 2025 4G ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் அப்டின்ட்டு பேரு. ஸோ, குரூப் 4 எக்ஸாம்க்குள்ள போஸ்டிங் பாருங்க 3935 பிளஸ். இது வந்து இப்போதைக்கு இது வந்து இன்கிரீஸ் ஆகலாம். விண்ணப்பிக்க தேதி வந்து 24/5/2025 நீங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேர்வு நாளும் சொல்லியிருக்காங்க. 12/7/2025 சனிக்கிழமை அன்று உங்களுக்கு தேர்வு நடத்தப் போறாங்க. ஸோ, இந்த 4G ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் 2025ல நம்ம என்னலாம் பார்க்க போறோம்னா, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு, மொத்தம் 19 யூனிட் டெஸ்ட், 2 ரிவிஷன் டெஸ்ட். ஜெனரல் ஸ்டடீஸ்ல 21 டெஸ்ட். ஆப்டிட்யூட் 13, ரீசனிங்ல 7 மொத்தம். அதுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் 1 மொத்தமா சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் மார்க் டெஸ்ட் 2 ஓவராலா 21+2 23 டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வ பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு இதான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கே உயிர் நாடி போன்ற பகுதி இதுதான். ஏன் அப்டின்னா, இந்த 100 மதிப்பெண்கள்ல நம்ம எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்குறோமோ, இத வச்சு தான் நம்மளுடைய வேலையானது தீர்மானிக்கப்படுகிறது. இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன், கலைச்சொல், வாசித்தல், எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு. இந்த 7 பகுதிகள்ல இருந்து 100 கேள்விகள் கேட்பாங்க. அதுல எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்கங்கிறதையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இலக்கணம், சொல்லகராதி, எழுதும் திறன்ல இருந்து எவ்வளோ கேள்வி கேட்கிறாங்க. ஸோ, சாப்டர் வைஸா நம்ம 100 கொஸ்டின் வச்சு முதல் பகுதியில 3 டெஸ்ட், 2வது பகுதியில 4 டெஸ்ட், 3வது பகுதியில 2 டெஸ்ட், 4வது பகுதியில 3 டெஸ்ட், 5வது பகுதியில 2 டெஸ்ட், எளிய மொழிபெயர்ப்புல 1 டெஸ்ட், 7வது பகுதியில 4 டெஸ்ட், அது போக 2 ரிவிஷன் டெஸ்ட் நம்ம இதுல கண்டக்ட் பண்ண போறோம். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் பாலிட்டி, அதுக்கப்புறம் யூனிட் 6ன்னு சொல்லக்கூடிய கல்ச்சர், ஹிஸ்டரி, ஹெரிடேஜ் ஆஃப் தமிழ் மூவ்மெண்ட் இதுல இருந்து ஒரு 4 டெஸ்ட், எக்கானமி அதிலிருந்து ஒரு 4 டெஸ்ட், ஹிஸ்டரி, ஐஎன்எம் சேர்த்து ஒரு 4 டெஸ்ட், ஜியோகிராஃபிலேருந்து 2 டெஸ்ட், அதுக்கப்புறம் ஜெனரல் சயின்ஸ்லேருந்து 3 டெஸ்ட், அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் 2. ஆப்டிட்யூட் 13, ரீசனிங் 17, ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பிளஸ் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட். ஸோ, இந்த வகுப்புகள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டே அண்ட் டேட் அண்ட் டாபிக்ஸோட என்ன பண்ணியிருக்கோம் குடுத்துருக்கோம். டெஸ்ட் நம்பர் 1க்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்கோம். ஸோ, இந்த வகுப்புகள பொறுத்தவரைக்கும் நமக்கு மெட்டீரியலோட சேர்த்து இந்த 4G டெஸ்ட் சீரிஸ்ங்கிறத நம்ம குடுக்குறோம். ஸோ, நான் முதல்ல ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி, ஒரு கிளாஸ் பிளஸ் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேட்சோட சேர்த்த ஒரு வகுப்பு தான் இது. அந்த வகுப்புகளுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ, உங்களுக்கு முதல் நாள் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, 7/5/2025 வெட்னஸ்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதற்கு வந்து நம்ம தேர்வு வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரியே தான் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அதுல உங்களுக்கு அலகு 1 தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இலக்கணம், எழுத்து சொற்கள்ல இருந்து 7 டாபிக். அதே மாரி இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியல்ல இருந்து 4 டாபிக். அப்புறம் ஆப்டிட்யூடுங்கிற பகுதிகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு 7 டாபிக்ஸ்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ, ஹோம் டெஸ்ட் 1 எஸ்சிஆர்டி கேப்சூல்ஸ் மூலமாக உங்களுக்கு இந்தியன் பாலிட்டிலருந்து குடுப்பாங்க. அடுத்தது 8, 9 2 நாள் கேப் விட்டு 10ஆம் தேதி அடுத்த உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ, உங்களுக்கு 7வது மாசமே எக்ஸாமினேஷன் வர்றதுனால, அடுத்தது ஹோம் டெஸ்ட் 2 எஸ்சிஆர்டி கேப்சூல் குடுப்பாங்க யூனிட் 6க்கு. அடுத்தது டெஸ்ட் நம்பர் 3 ஹோம் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு அரேஞ்ச்மென்ட்ல உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆனது வரிசையா அப்படி மூவ் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு பிடிஎஃப் ஓட லிங்க் இருக்கு. இத டவுன்லோட் பண்ணி நீங்க டெஸ்ட் சீரிஸ நீங்க பார்த்துக்கலாம். ஸோ, 21வது டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 22 மற்றும் 23 உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் டைம் இதுல வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ, ஃபுல் மாடல் டெஸ்ட் 1 அண்ட் 2 இதுக்கப்புறம் உங்களுக்கு 12/7/2025ல உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் வந்துரும். ஸோ, இந்த வகுப்புகளும், இதற்கான தேர்வுகளும் ரொம்ப பயனுள்ள விதத்துல இருக்கும். பிளஸ் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு தெளிவான கரெக்ஷன்ஸ் மூலமாக அதையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ, குரூப் 4 டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும், அதோடைய பகுதிகள் எல்லாருக்குமே தெரியும். அதுல என்னென்ன பகுதிகள் குடுத்திருக்காங்கன்னு. ஸோ, இது வந்து நம்ம முழுக்க முழுக்க ஆன்லைன்ல அறிமுகப்படுத்துறோம். ஸோ, ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் தான். ஸோ, டெஸ்ட் பேட்ச் இதுக்கான மெட்டீரியல் வந்து குடுத்துருவாங்க. இது போக உங்களுக்கு ஃபர்தர் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, அது போக உங்களுக்கு சுரேஷ் பாடசாலை ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் நம்மள்ட்ட இருக்கு. அது மூலமாகவும் நீங்க இந்த தேர்வுக்கு தயாராக முடியும்.
இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் உள்ள இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.